ஸோ அவங்க வரல ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் தனியாக போகிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கும் பயமாக தான் இருக்குது. அவங்கள பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஃபியர் வந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன சொல்கிறது, மேலே என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஸோ ரொம்ப ரிஸ்க்கு தான். ஓ ஸ்லிப் ஆகுது, ஏறிட்டேன். வெறும் குரங்கோட ஸ்மெல் தான் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. இப்போ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த வியூ வந்து உங்களுக்கு வந்து கேமராவில் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். ஸோ கேமராலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மொபைல் ஃபோன் ஆக்ஷன் கேமராலேயும். ஸோ இதான் அந்த வே. மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அவங்க வாழ்ந்ததுக்கான சில அடையாளங்கள் அந்த மாதிரி. இந்த வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வியூஸ் நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு குகை. எனக்கு வரும்போதெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி, இதுக்குள்ளே என்ன தான் இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி. ஆனால் சரியான ஸ்மெல் என்ன ஸ்மெல்னு தெரில. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹீட்டை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ ஒரு விதமான ஹீட் இருக்குது உள்ளே. இதுவும் தெரியுங்க, இதுவும் அந்த குகை தான். அந்த கல் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதுவும் ஏன்னா அந்த கல் வந்து தள்ளி இருக்காங்க, குகை தான் இது உள்ள. அந்த ஹீட் வந்து என்னோடய காலில் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ செப்பல் இல்லாமல் தான் நான் போயின்னு இருக்கேன். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுறேன், இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த எஜ்ஜிலேருந்து பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு இருந்த பவர் தான் நினைக்கிறேன். இந்த வியூ பாருங்கள், அந்த கிராமத்தை பார்க்குறது உண்மையாலுமே நேச்சர் தான். தேங்க்ஸ் டு காட். இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த என்ன சொல்கிறது, குரங்கோட வாஷ்ரூம்னு நினைக்கிறேன். குரங்கு ஏகப்பட்டது இருக்குது போல் இருக்குது. தனியாக வர போகிறேன், மாட்டினா சட்னி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு எதுக்கு போகிறேன்னாக்கா, இங்கே ஒரு இது காட்டுறேன். என்ன சொல்கிறது, அந்த என்ன சொல்கிறது, அந்த கால மனிதர்கள் குகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. குகை இல்லை, ஒரு குட்டை மாதிரி. ஸோ அதுதான் இது. அதை காட்டலான்னு தான் உங்களுக்கு வந்தீங்க. எப்படி ஏறுறது, 1 மினிட். இது ஒரு குட்டை. மழை டைமில் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நீராக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். நீர் ஃபுல்லாக கவர் தான். மயில் சத்தம் கேட்குறீங்களா? மயில் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஏதோ சவுண்ட் வருது. இங்கே என்னன்னு சவுண்ட் தெரியல, குறுக்குன்னு வருது. இங்கே பாருங்கள், அந்த படிக்கட்டு, அந்த இறங்குறதுக்காக அந்த படிக்கட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, குட்டை. அது உள்ள வரைக்கும் போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. இந்த தண்ணி இங்கே இதெல்லாம் போய் இந்த ஹோல், அதான் எப்படி சொல்கிறதுன்னா, இது ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியால் தான் கவர் ஆகிருக்கும். இந்த மலை கீழே அந்த இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த குகை மாதிரியெல்லாம், அதெல்லாம் இந்த கீழே இந்த தண்ணி அதெல்லாம் ஃபுல்லாகி நம்ம இது வரைக்கும் அந்த தண்ணி வரும். நான் ஒரு டைம் பையனாக பார்த்துருக்கேன். மழை ஃபுல்லாக பெஞ்ச சீசனில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபுல்லாக வந்து தண்ணியால் கவர் ஆகிருக்கும். முள்ளு செடி மாதிரி இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ இப்போ வாங்க இன்னும் மேலே போகலாம். ஸோ இதில் கூட ரெக்கார்ட் ஆகின்னு தான் இருக்குது. நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் காட்டுறதுக்காக தான் நான் அது பண்ணேன். ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வரலை. எனக்கு கொஞ்சம் தனியாக போகிறதுக்கு, ஏன்னா குரங்கோட கேங்கே இருக்குது இங்கே. போட்டு சாத்துன்னு நினைக்கிறேன். ஏன்டா எங்களோட இடத்துக்கு வந்தேன்னு. ஸோ ஆம்பூரில் உள்ளவங்க இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மலைக்கு மேலே என்ன இருக்குதுன்னு. ஸோ நான் சொல்கிறது வந்து யார் இந்த மலைக்கு மேலே வராதவங்களுக்கு, வந்தவங்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு. யாரும் இதை காட்டலை. ஸோ ஒரு ட்ரை தான். என்ன சொல்கிறது, என்னோடய ஊரை வந்து கொஞ்சம் அழகாக காட்டணும். ஃபஸ்ட்டு என்னோடய ஊரை வந்து அழகாக காட்டணும், அப்புறமா தான்
நான் வந்து அடுத்த இடத்துக்கு போகணுன்னு நான் ஸ்டார்டிங்லேருந்தே யோசிச்சுன்னு இருந்தேன். ஸோ அந்த என்ன சொல்கிறது, புத்து ஒன்று இருக்குது இங்கே. ஸோ இதுவும் அந்த இல்லை, இது குகை இல்லை, ஆனால் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஆமாங்க கைஸ், உள்ளே போகுது. அந்த கல் போட்டு அந்த மூடி வச்சுருக்காங்க அந்த டைம்லேயே. ஓ சரி, போகலாம் மேலே. நான் ஆக்சுவலாக அந்த சன்ரைஸ் காட்டுறதுக்கு தான் நான் சீக்கிரமாக வந்தேன். அந்த மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிச்சு. ஆமாம், சன்ரைஸ் மெயினாக காட்டணுன்னு தான் உங்களுக்கு வந்து நான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் இஷ்யூ வர முடியல. வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சரியான வியூஸ். ஸோ அதான் இது இப்போ நான் காட்டினேன்னா அந்த இடம். அந்த அந்த தண்ணியெல்லாம் இங்கேருந்து தான் இது உள்ளே போகும். அப்படியே அது எங்கே போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஹைட் பாருங்கள். இதெல்லாம் அந்த குகை மாதிரி தான். இது குணா குகை 2.0. ஸோ போகலாம், மேலே போகலாம். இதெல்லாம் அந்த குரங்கோட குகை. இதுக்குள்ளே தான் அந்த குரங்குங்க வந்து நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், தெரில. அப்படியே மேலே கூட பாருங்கள். அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது எப்படி கட்டினாங்கன்னு ஆச்சரியம் கலந்த உண்மை. என்னென்னவோ சவுண்டு வருது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் மேலே போகணும். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து கொஞ்சம் வழி மறந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைமாக நான் காட்டின மாதிரி அந்த இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு என்ன சொல்கிறது, ஹெலிகாப்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெக்க மாதிரியே இருக்கும். இது நம்ம கீழே போட்டோன்னா எப்படி போகுது பாருங்கள், அது சுற்றினே போகும். ஸோ பேட்ரி சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த வியூஸை வந்து காட்டிடலாம். இதெல்லாம் வந்து குரங்கோட வேலை தான் நினைக்கிறேன். குரங்கு இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இங்கே வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஸோ இது மேலே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமராவில் கோழி, காட்டுக்கோழி பார்த்தீங்களா? அது அந்த குஞ்சு. நான் முன்னாடி போய் பார்க்குறேன். நம்ம எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணலை, சும்மா உங்களுக்கு வியூஸ்க்காக நான் காட்டுறேன். ஓடிச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, போய் பார்க்கலாம். பார்க்குறேன், இருக்குன்னா என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் சரியான ஸ்பீடில் போகுது. அங்கே போகுது பாருங்கள், கோழி. என்ன சொல்கிறது, காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கு மேலே இருக்குது, தெரியுதானே? தெரியுது. இது வந்து அந்த காட்டுக்கோழி. ஆனால் அது உண்மையாக பேர் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், அந்த கோழி. இதில் நான் கேமரா ஆன் பண்ணாமலே பட்டன் ஆன் பண்ணாமலே ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த ஜூமில் காட்டுறேன். கோழி. ஓகே, வாங்க லாஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சூரியன் காலையிலேயே சுளுக்கு எடுக்கிற மாதிரி சூட்டை காட்டுது. ஸோ இவ்வளோ தான் இருக்கிறது இந்த மலைக்கு மேலே. உங்களுக்கு அந்த பழங்கால மிக்சி, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறி. ஏன்னா இதுவும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரியும்னு நினைக்கிறேன் என்னன்னு.
ஸோ இன்னும் அந்த இன்னொரு குட்டை மாதிரி இருக்குது மேலே. இதெல்லாம் ரீசெண்டாக வந்து மழை பெஞ்சு இங்கெல்லாம் தண்ணி நின்றதுக்கான அறிகுறி. இது ஒரு குட்டை மாதிரி. அந்த டைமில் வந்து இந்த குட்டையும் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட டெய்லி யூஸ்க்காக இந்த குட்டையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆச்சரியம் கலந்த உண்மை. இவ்வளோ ஏன்னா அதை என்ன சொல்கிறது, மன்னர்கள் காலத்தில் அவங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து மறைவான இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. இது ஒரு குட்டை மாதிரி. அங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அவங்க எங்கே வீடு செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் தெரியாது. அந்த இடத்துல பாருங்கள், இதில் ஃபோனில் காட்டுறேன் ஜூம் பண்ணி. இதில் கட்டியிருக்காங்க பாருங்கள் செவுரு. அந்த செங்கல்ல வச்சு அது பழைய அந்த என்ன சொல்கிறது செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. யாரும் இல்லைன்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோவா நர்வஸாக தெரியல. நல்லா தான் இருக்குது. இவ்வளோ ஆளுன்னு பாருங்கள். இது ஒரு குட்டை மாதிரி. அது கீழெல்லாம் நான் போய்ட்டு வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்கேயுமே என்ன சொல்கிறது குகையெல்லாம் இல்லை. தண்ணி வந்தால் ஃபுல்லாக வந்து இது நிரம்பிடும். மழை காலங்களில் ஃபுல்லாக நிரம்பிடும். வேணும்னா உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை கூட வந்து போய் ஆஃப்டர் மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே படி கூட இருக்குது பாருங்கள். இது இந்த சைடு வந்து இறங்கி போகிற மாதிரி. இவ்வளோ டவுனில் எப்படி இறங்கி போனாங்கன்னு தெரில. தாவி விழுந்தாங்கன்னா அவ்வளோதான். இங்கே கூட படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் படி கீழே போய் தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த துர்கத்துக்கு மலைக்கு மேலே உள்ள இடங்கள். ரொம்ப பேர் வந்திருக்காங்க இதுக்கு மேலே. இந்த மலைக்கு மேலே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. நான் வராதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுது. ஸோ வந்தவங்களும் பாருங்கள், உங்களோட அந்த பழைய நினைவுகளை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த நினைவுகளுக்கு உயிர் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருப்பீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்தது நான் 7th 6th படிச்சுன்னு இருந்தேன். அந்த டைமில் நான் வந்தேன். நான் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸு. அப்போது அந்த நம்ம பக்கத்து ஊரான வானம்பாடியிலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களும் இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்காக வழி தேடின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்போ நம்ம கைடு பண்ணோம், இந்த மாதிரி நம்ம போகணும், இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு. ஸோ அவங்க கூட வந்து இந்த மலைக்கு மேலே அந்த சேமியா சாப்பிட்ட ஞாபகம் தான் எனக்கு வருது. எப்போ வந்தாலும் இந்த மலைக்கு மேலே அவங்க கூட வந்து அந்த சேமியா சாப்பிட்ட ஞாபகம் தான் வருது. ஸோ இதான் அந்த செடின்னு நினைக்கிறேன். இல்லை அந்த செடி இல்லை, அந்த செடி தான். இப்போ நான் உங்களுக்கு அந்த சின்ன ஹெலிகாப்டர்னு சொன்னேன்ல, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த சின்ன ஹெலிகாப்டர்னு சொன்னேன்ல, அதோட மரம் இதுதான். ஸோ இதை வந்து சின்ன பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஜாலியாக விளையாடின்னு இருப்பாங்க. இதை தூக்கி போட்டோன்னா அது வந்து சுற்றின்னு வர்றது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ போகும்போது எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த மலைக்கு மேலே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மலைக்கு மேலே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஏதாவது குடிசையோ ஏதாவது கட்டி அவங்க வந்து டென்ட் மாதிரி போட்டு வாழ்ந்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த வியூஸ் பாருங்கள். இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆக்ஷன் கேமராவில் கூட எடுத்துன்னு இருக்கேன். அது ஆஃப் ஆச்சுன்னு என்னென்னு தெரில. இல்லை, ஆஃப் ஆகும்போது எனக்கு சவுண்ட் வரும். வியூஸ் பாருங்கள். இதெல்லாம் இப்போ வந்து என்ன சொல்கிறது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட்னால் இந்த கிராமத்து ஆளுங்க வந்து அவங்க வீடை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே குடிசை வீடு தான் இருந்தது. குடிசை வீடுனா என்ன சொல்கிறது, அந்த ஓலை வீடு தெரியுமா, ஓலை வீடாக தான் இருந்தது. இப்போ வந்து எல்லோரும் அப்டேட் ஆகியிருக்காங்க. நான் அந்த கேமராவோட ரிவ்யூ எடுத்த பிளேஸ் பார்த்தோன்னா அதுதான். அங்கேருந்து தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இதில் வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இங்கே. இதுதான் நம்ம அந்த டாப் எண்டு வந்து இதுதான். உங்களுக்கு அந்த டவுன் பார்ட்டை காட்டணும் இல்லை? சரி, ஓகே. அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது வியூ?
ஆனால் போகிறதுக்கு இடமே இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த இந்த சைடு தான் போகணும், இந்த சைடு தான் போகணும். அது வழி இல்லை. சரி, வழி பண்ணி போகலாம். இதில் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இது உள்ள தான் போகணும். ஆளுங்க வந்ததுக்கான தடயம் தான் இதெல்லாம். நம்ம இந்த ரெகுலராக ஏறுறவங்களுக்கு வந்து அவ்வளோ அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ண வேணாம். இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்குங்க. யூஸ் பாருங்கள். இந்த எட்ஜில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள். ஏன்னா ஒவ்வொரு கல்லாக வந்து அடுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லாக அடுக்கி வியூ பாருங்கள். இந்த வியூ கூட பாருங்கள். இந்த ஸ்லோப்பில் எப்படி நின்று கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு அந்த ஏன்னா இப்போது ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. அப்போல்லாம் நம்மக்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ நம்மளோட ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது பிரெயின் வேலை செஞ்சுருக்கு. ஸோ வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ கைஸ், அதனால் ரொம்ப எனக்கு நர்வஸாக இருக்குது. ரொம்ப பேச முடியல, என்னென்னவோ ஆகுதா. ரொம்ப அதை நான் சொல்லவே ரொம்ப விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு வீடியோவில் சொல்லணும்னு வந்து 3-4 நாளாக வந்து யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் எப்போ அந்த வீடியோன்னு வருதோ என்னால் அந்த பேச முடியல. எனக்கு ஹோப் இருக்குது வீடியோ போட வந்து என்னோடய வாய்ஸிங் வந்து சேஞ்ச் ஆகிடும்னு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட சொல்கிறது அந்த மெமரியை மறுபடியும் உயிர் கொடுங்க. அந்த மெமரி இதெல்லாம் அந்த குட்டை தான் நான் சொன்னேன்ல, அதே குட்டை தான். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மலைக்கு மேலே நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறி வந்தேன்னு நீங்களும் பார்த்தீங்க. இப்போது அதில் அந்த மாதிரி கட்டி வச்சாங்க. ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் மாதிரி. அங்கே கீழே வந்து செகண்ட் லேயர். ஃபோனில் தெரியுதா? ஆமாம், செகண்ட் லேயர். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அங்கே கூட அந்த இடத்துக்கு கூட காட்டிடுறேன். நான் வந்துட்டேன். அந்த செப்பல் இல்லாமல் வர்றது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது முள் குத்திடுமோன்னு. இதெல்லாம் அந்த டைம்லேயே வந்து அந்த இதில் கட்டியிருக்காங்க. செங்கல் பாருங்கள். அந்த டைம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணின்னு இருக்காரு. ஸோ இது கூட பாருங்கள், அந்த கல்லை வந்து அடுக்கி வச்சு எப்படி கட்டியிருக்காங்கன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இங்கே அவ்வளோதான் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்றும் हेलो हाँ ऊपर सुना मैं होगा आकर अभी जाके 5 लादा वीडियो शूट करलगा हाँ जिंदा சும்பா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் எப்படி கேட்குறான், உயிரோடு இருக்கேனான்னு கேட்குறான். கேமரா பேட்ரி ட்ரைன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மலைக்கு மேலே அவ்வளோதான் இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நம்ம முன்னோர்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது, அந்த என்னோடய ட்ரைபாடை வந்து நான் அந்த என்ட்ரன்ஸ்லேயே விட்டேன். ஏன்னா அது வந்து அந்த கல்லுக்கு கீழே வந்து மாட்டிக்கிச்சு. என்னோடய கை போகலை அங்கே. ஸோ அதனால தான் அந்த ட்ரைபாடை கொஞ்சம் வீடியோ வந்து லேக்கி ஷேக்கியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பூரில் உள்ள மக்கள் பார்த்துக்கினீங்களா மேலே என்ன இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் வந்து இந்த மலைக்கு மேலே என்ன இருக்குதுன்னு ரொம்ப ஆர்வமாக ஆர்வமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மலைக்கு மேலே வந்திருந்தீங்கன்னாக்கா யார் கூட வந்தீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி
உங்களோட மெமரியை வந்து மறுபடியும் பூஸ்ட் பண்ணுங்கள். யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங். இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு மேலே. இப்போ இதுவும் தான் அந்த ஷேப் டவுன் தான். இந்த டவுன் வந்து டவுன் அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே முடியும். அங்கே கூட இப்போ காட்டுட்டுமா? சரி போவோம், வந்துட்டோம், இப்போ பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் அது செப்பல் இல்லையா, கொஞ்சம் இந்த ஏதாவது குத்திருமோன்னு கொஞ்சம் பயம். எதுவும் இருக்கா? இருக்கு, போய் பார்ப்போம். இதை இந்த பேக் வீடியோவில் நம்ம இங்கே ரியர் வீடியோவில் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. எங்கே என்ன சொல்கிறது, குகை மாதிரியே அந்த பள்ளம் இருக்குதுன்னு தெரியல. கீழே அங்கெல்லாம் அவ்வளோதான். இங்கே கூட பாருங்கள், நம்ம முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. அந்த பழங்காலத்து நம்ம மனிதர்கள் ஃபுல்லாக அந்த இது தான் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரியாது இதோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? சரி போகலாமா? அவ்வளோதான் இருக்குது இங்கே. இன்னும் கொஞ்சம் டவுன் போய் அந்த சைடோட காட்டினேன். 2 சைடு காட்டினேன், 3 சைடு காட்டினேன். சரி நான் இந்த 4வது சைடும் காட்டுவேன். வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சன்ரைஸ் அந்த சன்னோட கிளேரில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாரி. சரிங்க, இதை வந்து நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க வியூஸ் எப்படி இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? வாங்க நம்ம கீழே போகலாம். கீழேனா முதல்ல மேலே போய் தான் கீழே போகணும். ஸோ அதனால் முதல்ல மேலே போகலாம். ஏன்னா நான் மலைக்கு மேலேருந்து மறுபடியும் கீழே இன்னொரு அந்த ஹாஃப் ரோடுக்கு வந்து இந்த பிளேஸை காட்டுறதுக்காக. இந்த மலைக்கு மேலே என்ன இருக்குன்னு யோசிச்சவங்களுக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபையாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அந்த இடத்துலேருந்து எப்படியே போகலாம். ஏதோ ஒன்று கத்துது, என்ன பறவைன்னு தெரியல. அது குறு இங்கே கூட அந்த மிக்ஸி இருக்குது. இங்கே தான் அந்த கோழியை பார்த்தேன். காட்டுக்கோழி, நாட்டுக்கோழி இல்லை, காட்டுக்கோழி. இங்கே கூட வந்து யாரோ எரிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுற்றிலும் அந்த காஞ்ச புல்லுங்க தான் இருக்குது. இங்கே வந்து அந்த இதை என்ன சொல்கிறது, இந்த வான வேடிக்கையை வந்து வெடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா பற்றிக்குன்னா இதெல்லாம் ஃபயர் ஆகிடும். இந்த மாதிரி பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக இருந்தால் சாரி. இங்கே ஒரு குகை இருக்குது. சின்ன குகையா பெரிய குகையா தெரியல, நம்மளுக்கு தெரியும் ரொம்ப. ஸோ இதான் இந்த நம்ம அந்த இடத்த காட்டுறேன். நான் அங்கேருந்து தான் ஏறி வந்தேன். ஆமாம், அங்கேருந்து தான் ஏறி வந்தேன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு இங்கேருந்து சரியாக வியூ தெரியல. சரி நம்ம கீழே போவோம். கீழே எப்படி இறங்கணும் நான் காட்டிடுறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், மன்னிக்கணும். ஓகே, இதெல்லாம் காற்றுலேயே அடிச்சுன்னு வந்த மாதிரி இருக்குது. இல்லை இங்கே எங்கேயாவது செடி இருக்கா தெரியல. இந்த சைடு தான் போகணும். ஒரு ஜம்ப் போட்டுருமா? பாருங்க,
யாரும் இங்கே உட்காந்து இது என்ன சொல்கிறது அந்த தாயம் விளையாடி இருக்காங்க தெரியுதா? அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ரீசன் இப்போ ஆளுங்க பண்ணாங்களா இல்லை அந்த காலத்து மனிதர்கள் பண்ணாங்கன்னு தெரில. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நான் கவனிக்கவே இல்லை போகும்போது. நான் ஃபோனை பிடிச்சின்னு இறங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஃபோனில் ஷூட் பண்ணின்னு இருக்கேன். நம்ம மரத்தை பிடிச்சின்னு ஒரு ஜம்ப்பு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ எப்படி இருக்குது மாமா மறக்காமல் கமெண்ட் கூட பண்ணுங்க. வியூ பாருங்கள், இந்த வியூ தான் சரி. ஆனால் அந்த 9 ரூபாய் படம் கூட இங்கே தான் எடுத்தாங்க. ஐ மீன் எந்த இடம்னு கன்ஃபார்மாக தெரியல. இங்கேருந்து எங்கேயோ ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் எடுத்தாங்க. அந்த 9 ரூபாய் நோட்டில் அந்த பாம்பு கடிக்கிற சீனு அதெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. அது எந்த இடம்னு கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் அதுக்கு என்ன தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கீழே தான் உட்காந்து நினைக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஷூ தெரியுது அங்கே தான் என்னோடய ஷூ இருக்க பாருங்கள். இது இங்கே கீழே தான் வந்தேன்னா. ஸோ கிளம்பலாம். நான் அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ சும்மா என்னால் முடிஞ்சது நான் கீழே இறங்குறது காட்டிட்டு நான் அப்படியே வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ட்ரன்ஸ் இப்போ இங்கேருந்து தான் இறங்கணும். அது என்ன சொல்கிறது, இங்கே அந்த தர்கான்னு சொன்னேன்ல, அங்கெல்லாம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பெஷல் டைமில் வந்து இங்கெல்லாம் வந்து அந்த பொடி மாதிரி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இந்த ஃபோனை வந்து நான் இப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த இப்படி தான் இறங்கணும். ஸோ இப்படி இறங்கக்கூடாது. ஸோ இப்படி தான் இறங்கணும். ஏன்னா இந்த கேமரா அங்கே நான் வீடியோ கட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இதில் கால் வச்சு தான் ஏறணும். அந்த புடியில் பிடிச்சின்னு தான் ஏறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட கீழே வந்துட்டேன். ஏன்னா இப்போது ஃபோன் பிடிச்சின்னு என்னால் இறங்க முடியாது. அந்த கவரை பிடிச்சின்னு தான் இறங்கணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த கீழே போய்ட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ், நான் இறங்கிட்டேன் கீழே ஆல்ரெடி. ஏறினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த என்ன சொல்கிறது, அந்த இதில் தான் நம்ம வந்து சப்போர்ட்டில் தான் ஏறணும். நம்ம காலை வந்து இந்த இதில் வைக்கணும். இப்படி தான் ஏறணும். ஸோ ரொம்ப ரிஸ்க். ஸோ டோன்ட் டூ திஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே உட்காந்துன்னு இருக்காங்க, தெரியுதா? ஸோ இப்போ நான் கீழே இறங்க போகிறேன். வியூஸ் பார்த்தீங்களா? ஸோ கீழே இறங்கலாம். ஆனால் என்ன சொல்லுது, அந்த மழை டைமில் இதில் ஏற முடியாது. ஏன்னா சிலிப்பறி எல்லாம் வந்து அந்த தண்ணியெல்லாம் இப்படி தான் வந்து கீழே வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரிஸ்க். ஸோ பசங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க உங்களுக்கு நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பசங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வாங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயர் இல்லை, ஏதோ சொல்லுவாங்களே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, சடனாக வர மாட்டேங்குது ஸ்பேஸ் எல்லாம். தலைக்கீழே தான் குதிப்பேன். தலைக்கீழாக தான் குதிப்பேன்.
இன்னும் அழகாக கூட எடுத்துருக்கலாம். எனக்கு ரொம்ப நர்வஸ், அதனால் எடுக்க முடியல. ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் வந்து இது வரைக்கும் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்த அந்த அழகான மெமரியை கூட நீங்கள் மறுபடியும் அந்த மெமரிக்கு வந்து உயிர் கொடுங்க. ஏன்னா நானும் ரொம்ப டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருக்கேன், என் ஃபேமிலி கூட வந்திருக்கேன். அந்த ஃபேமிலி கூட வரதெல்லாம் அந்த ஃபீல் வந்து ஒரு தனி ஃபீலிங். அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். மேபி வந்து எல்லோரும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆம்பூரில் உள்ள எல்லோரும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணி என் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லேருந்து பார்த்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய என்ன சொல்கிறது ட்ரீம் லடாக் அதோட அந்த பயணத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை ஒரு அடுத்த என்ன சொல்கிறது மீண்டும் அந்த வால்பாறை அதிரப்பள்ளி ட்ரிப்பில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பபாய்.